அனைவருக்கும் ஸ்ரீவர்மாவின் அன்பான வணக்கங்கள். தமிழ் திரையுலகின் மூத்த இயக்குனர் எஸ்ஏசி ராம்கி அவர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். வணக்கம் ராம்கி சார். வணக்கம் சார். உங்களோட திரைத்துறை பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சினிமா அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. ஸோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படி இருக்குதுன்னா கூட ஒரு 1000 கோடி 2000 கோடி கூட வச்சுருப்பாங்க. பட் அவங்கள பெருசாக யாருக்கும் தெரியாது. ஆனால் சினிமாவில் ஒரே ஒரு சக்ஸஸ் கொடுத்து பாருங்கள், உலகம் ஃபுல்லாக அவங்கள கொண்டு போய் சேர்த்துடுது. ஸோ அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மீடியா அப்படிங்கிறதுனால என்னென்னா அதுக்கு உழைப்பு, அதிகபட்ச நம்பிக்கை தேவைப்படுது. ஸோ என்னுடைய கேரியரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் வந்தேன். அதுவும் குறிப்பிட்டு எஸ்ஏ சந்திரசேகர் அவர்களோட உதவி இயக்குனராக தான் வரணும் அப்படின்னு நான் வந்தேன். ஆனால் அதுக்கு உடனே எனக்கு வந்து வழி கிடைக்கிற வழியில் உள்ளே பூந்து வந்து அவர் பக்கத்தில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நின்னதுக்கப்புறம் நம்ம அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணோம்ல, அப்போ நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அப்படி ஸ்பெஷலாக செஞ்சு அவர் வாயால் ராம்கின்னு கூப்பிட வச்சேன். கூப்பிட்டதுக்கப்புறம் ஒரு படத்தோடு நின்றுக்கூடாதுல்ல, தொடர்ந்து பயணம் பண்ணணும் போதுன்னா அந்தோடைய ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி என்னை கூப்பிட்றதுக்கு நான் என்ன உழைப்பை போட்டேனோ அதே உழைப்பை தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்கிட்டேன். அப்புறம் ராம்கின்னா அப்புறம் ராம்கின்ற பேர் தான் அந்த ஸ்பாட்டில் ஃபுல் டே ஒலிக்கிற அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன்.